2013ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவுடனான கூட்டணியை முறித்த போதும் இப்படித்தான் நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தார் நிதிஷ்குமார். பீகாரின் அரசியல் சாணக்கியராக வர்ணிக்கப்படும் நிதிஷ்குமார் இப்போதும் 20 மாத மெகா கூட்டணியை உதறிவிட்ட அடுத்த 12 மணி நேரத்தில் மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் புதிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளார். பீகாரின் முதலமைச்சராக இன்று 6வது முறையாக பதவியேற்றுக் கொண்ட நிதிஷ்குமாருடன் பாரதிய ஜனதாவின் சுஷில்குமார் மோடியும் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படக்கூடும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பீகார் சட்டப்பேரவையில் நாளை ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். பீகாரின் நன்மைக்காகவே தனது நடவடிக்கை என்று நிதிஷ்குமார் கூறியுள்ளார். बिहार के लोगों के हित में होगा, वही निर्णय लेंगे और बिहार के विकास के लिए, बिहार के लोगों के हित में, न्याय के साथ विकास के लिए, तरक्की के लिए हमने सब लोगों ने मिलकर ये निर्णय किया है और बिहार वासियों को आश्वस्त करूंगा कि हमारी प्रतिबद्धता बिहार के लोगों के प्रति है, जनहित के प्रति है और अब तक बिहार के लोगों ने जो अवसर दिया अपनी क्षमता के सेवा करने की. மதவாத சக்திகளுக்கு எதிராக தங்களுடன் கரம் கோர்த்த நிதிஷ்குமார் தனது சொந்த அரசியல் லாபங்களுக்காக எதிர்த்தவருடனேயே சேர்ந்து விட்டதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். பாரதிய ஜனதாவுடன் கூட்டு சேர்ந்து தன் மீது பொய் புகார்களை கூறுவதாக லாலு பிரசாத் யாதவ் கூறியுள்ளார். झूठा बात आरोप लगाते रहा 25,000 करोड़ का लालू का संपत्ति है, ये है वो है. ये तो गणेश जी को दूध पिलाने वाला पार्टी है. तो ये सारी चीज व्यूहरचना हुआ नीतीश और भाजपा के नरेंद्र मोदी के, क्योंकि कई अवसर पर नीतीश कुमार जाके मिलते रहे हैं, नरेंद्र मोदी से भोज करते रहे हैं. फार्म हाउस में अमित शाह से इनकी मुलाकात हुई थी, एक अखबार वाला छाप दिया था. இந்த நிலையில் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வரும் 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இப்போதே காய் நகர்த்த தொடங்கிவிட்ட நிதிஷ்குமாரின் நடவடிக்கைகளால் எதிர்க்கட்சிகள் புதிய யூகங்களை வகுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.